வணக்கம். ஐஃபோன் 14 மாடல்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க ஐஃபோன் 15 மாடல்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரீசெண்டாக நம்மளோட ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக் குரூப்லையும் கேட்டுட்டு வராங்க. ஸோ நம்ம நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 13 மாடல்ல இருந்து 15ல எந்த மாடல் அப்கிரேட் பண்ணால் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும், வர்த்தியான அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கு, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இந்த ஐஃபோன் 14 to 15 அப்கிரேட் எந்த மாடல் பண்ணுனா கரெக்டாக இருக்கும், ஆர் எந்த மாடலுக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களை தான் இந்த எபிசோட்ல உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஆப்பிளோட கம்பேரிசன் வெப்சைட்டை யூஸ் பண்ணி அதோட ஹார்ட்வேர் ஸ்பெக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு 20 to 30% தான் நம்மளுக்கு ஹார்ட்வேர் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த வருஷம் அவங்க டிசைன் சேஞ்ச் பண்றாங்களோ அந்த வருஷம் நம்மளுக்கு அந்த மோர் தென் 20 to 30% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். EU கவர்மெண்ட் அண்ட் மற்ற கவர்மெண்ட்ஸோட லா பாஸ் பண்றதுனால USB-C ஸ்டாண்டர்ட் வரணுங்கிற அந்த கம்பல்ஷனால ஐஃபோன் 15 லைனப் எல்லாத்துலயுமே இந்த USB-C அடிஷன் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் ப்ரோ மாடல்ஸ்ல இருந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஃபீச்சருமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பேஸ் வேரியன்ஸான 15 பிளஸ்லயும் வந்திருக்கிறதுனால ஓவரால் பார்க்கும்போது ஒரு 50% வரைக்குமே ஹார்ட்வேர் அப்கிரேட்ஸ் நடந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லயும் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லயும் ஆப்பிள் எதுவுமே டச் பண்ணாம விட்டுட்டாங்க. இந்த ரெண்டு சேஞ்ச் மெயினா பண்ணியிருக்கிறதுனால மற்ற அப்கிரேட்ஸ் எதுவுமே ஆப்பிள் பண்ண கிடையாதுங்க. ஸோ இதுலயே காம்ப்ரமைஸ் ஆயிக்குவாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அவங்களோட சேம் அந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பண்ற விஷயத்த. அதோட கலர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இயர் இருந்த இந்த ஒரு பேல் கலர் அப்படிங்கிறது ப்ளூ அண்ட் பர்பிள்ல மட்டும் இருந்தது. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் கலரா தான் கொடுத்திருந்தாங்க. ப்ராடக்ட் ரெட் இந்த வருஷம் நம்மளுக்கு 15 மாடல்ஸ்ல வர கிடையாதுங்க. ஸோ மேபி மார்ச் 2024ல நம்மளுக்கு 12 மாடல் 13 மாடல் எப்படி இந்த பர்பிள் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ரெட்டை திருப்பி கொண்டு வர சான்சஸ் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15 மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே பேல் கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸப்ட் அந்த பிளாக் கலர் மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்டா ஸ்ட்ராங் கலர்ல கொடுத்திருக்காங்க வித் அந்த கிரே டோன். பிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு முக்கியமான கலராக ஹைலைட் பண்ணுறாங்க போத் 15 and 15 பிளஸ்ல. அண்ட் இதோட ஸ்க்ரீன் சைஸ் இதெல்லாமே ஒரு மைனர் டிஃபரன்ஸ் பிகாஸ் அந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிறது வந்ததுனால நடந்திருக்கு. அண்ட் 0.14 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஷீட் அலுமினியம் மேலே இருந்ததை இப்போ கலர் இன்ஃபியூஸ்டு கிளாஸ் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் அந்த ஃபோனோட கிளாஸ் ஷீட்டே ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி தான் நீங்க எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ அது இருக்கும். அண்ட் ப்ரோ மாடல்ல மட்டும் நம்மளுக்கு ஆக்ஷன் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மற்ற 15 and 15 பிளஸ்ல ரிங் அண்ட் சைலன்ஸ் ஸ்விட்ச் இருந்துட்டு தான் இருக்க போகுது. அண்ட் டைனமிக் ஐலாண்ட் பாத்தீங்கன்னா எல்லா மாடல்லையும் இந்த வருஷம் 15க்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் அடுத்த டிஃபரன்ஸ் ப்ராசஸர்ல நம்மளால பெருசா பார்க்க முடியாதுங்க. இதுல நம்மளுக்கு அந்த 20 to 30% அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் இருக்கும் யூசேஜ் வைஸ். பட் அது எங்க ஃபீல் பண்ணுவோம்னு எனக்கு புரியல. ஏன்னா நம்ம அட் அ டைம்ல ஒரு ஆப் தான் ஐபோன்ல பயன்படுத்த முடியும். மல்டி டாஸ்கிங் கிடையாது. எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா ப்ராசஸர் கொடுத்தாலும் ஒரு ஆப் தான் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங் அண்ட் முக்கியமா நீங்க கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் கேம்ஸ் விளையாடும் போது அந்த ப்ராசஸரோட லேட்டஸ்ட் ப்ராசஸர்ஸோட பெனிஃபிட்டை நம்மளால எடுத்துக்க முடியும். அதோட CPU பர்ஃபார்மன்ஸ், GPU பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும். மற்றபடி கேமரா சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு நல்ல அப்கிரேட் நடந்திருக்குங்க. ப்ரீவியஸ் இயர் இருந்த 12 மெகா பிக்சல் சென்சார்ல இருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 48 மெகா பிக்சல் சென்சார் ப்ரோ வேரியன்ட்ல இருக்கிறது நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆப்பிளோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில நம்மளுக்கு தெரியும் எப்படின்னு. பட் இந்த தடவை அந்த அளவுக்கு பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாம அந்த ஹை ரெசல்யூஷன் போட்டோஸ் எடுக்கிறதையும் 24 மெகா பிக்சல் நீங்க 15 ப்ரோல எடுக்கக்கூடிய அதே சிமிலர் பெர்ஃபார்மன்ஸையும் நம்மளுக்கு 15 and 15 பிளஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த போர்ட்ரேட்ஸ் வித் ஃபோக்கஸ் அண்ட் டெப்த் கண்ட்ரோலுங்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் அடிஷன். நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். சினிமேட்டிக் மோட்ல எப்படி நீங்க வீடியோக்கு கண்ட்ரோல் பண்றீங்களோ அந்த மாதிரி. அண்ட் டெலஃபோட்டோ லென்ஸ் இது இல்லை அப்படின்னாலும் 15 and 15 பிளஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நம்மளுக்கு அந்த 2x ஜூம் மட்டும் லைட்டா ஒரு ஸ்டெப் ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக அடிஷனலா கொடுத்துருக்காங்க. இது டிஜிட்டல் இல்ல ஆப்டிக்கல் ஜூம்லயே நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு 14 பிளஸ் மாதிரி இதுல இருக்கும். பேட்டரியில எந்தவித பெரிய டிஃபரன்ஸும் அவங்க பண்ண கிடையாதுங்க. சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் ஆப்பிள் ப்ராமிஸ் பண்றாங்க. ஈவன் தோ ப்ராசஸர் டிஃபரன்ஸ் இருந்தாலும் எந்த டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 14 பிளஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் 26 ஹவர்ஸ் வீடியோ பிளேபேக், சேம் 26 ஹவர்ஸ் வீடியோ பிளேபேக் ஃபார் 15. அடுத்த முக்கியமான ஜம்ப் அவங்க பண்ணியிருக்கிறது போத் 14 and 14 பிளஸோட பார்க்கும்போது லைட்னிங் டு USB-C போர்ட் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ ப்ரோ வேரியன்ட்ல தான் நம்மளுக்கு அந்த 10 Gbps மாதிரி டிரான்ஸ்ஃபர் ரேட் கொடுத்திருந்தாலும் நார்மல்
நார்மல் சார்ஜிங்க்கு போத் ப்ரோ வேரியன்ட் அண்ட் நான் ப்ரோ வேரியன்ட் 15 ப்ளஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ண போகுது. டேட்டா டிரான்ஸ்ஃபர் நார்மலாக அவங்க பாக்ஸ்லேயே கொடுக்கக்கூடிய கேபிள், ஈவன் ப்ரோ வேரியன்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 480 mbps வரைக்கும் தான் லைட்னிங் போர்ட்ல எவ்வளோ ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடு தான் நம்மளுக்கு இப்போ USB 2 வழியாக கொடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த USB-Cங்கிற ஒரு ரீசனுக்காக நான் அப்கிரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆக்சசரிஸ் எல்லாமே ஏர்பாட்ஸ் இதெல்லாம் நீங்கள் லைட்னிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை அப்கிரேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்காதுங்க. 14 ப்ளஸ் 14 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா USB-C ஒரு மெயின் ரீசனாக வைக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிற முக்கியமான சஜஷன். அண்ட் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சசரிஸ் இதுக்காக நீங்கள் மாற்றணும், கேபிள்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதை இன்னொரு 2-3 இயர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட முடியும். ஃபோனை அப்கிரேட் பண்ணுற சைக்கிள்னு ஆப்பிள் சொல்கிறது 2 to 3 இயர்ஸ் கழிச்சு பண்ணணும் அப்படின்னா அதோட ரியல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். USB-C பொறுத்த வரைக்கும் நீங்க இதை மாத்தினீங்கன்னா கேபிள்ஸ்ல இருந்து மற்ற ஆக்சசரிஸ்ல இருந்து எல்லாமே நீங்க நான் லைட்னிங் USB-C ஸ்டாண்டர்ட் தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸிஸ்டிங் ஆக்சசரியும் மனசுல வச்சுட்டு நீங்க அப்கிரேட் பண்ணலாமா வேண்டாமா முடிவு பண்றதை அது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வைஸ் நம்மளுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது அங்கே முக்கியமான டிஃபரன்ஸ் இந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சியான ஃபீச்சராக நம்மளுக்கு இனிஷியலாக தெரிஞ்சிருந்தாலும் டைனமிக் ஐலாண்டோட லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வாவ் மொமெண்ட் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் அந்த டைனமிக் ஐலாண்ட் ஓரளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் இன்டகிரேட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ரோ வேரியன்ஸ்க்கு லாஸ்ட் இயர்லேருந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட தொடர்ச்சியாக நம்மளுக்கு டிஸ்பிளேவோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 15 and 15 ப்ளஸில் சேம் 60 Hz தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ப்ரோமோஷன் 120 Hz பயன்படுத்தினது இல்லைன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இந்த ப்ரோமோஷன் 120 Hz கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். 14 ப்ளஸ்லேருந்து ப்ரோ ஆர் ப்ரோ மேக்ஸ் 15க்கு அப்கிரேட் பண்ணுறவங்க அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த ஃபோன் அப்படிங்கிறதுல டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் விஷயம். உள்ள என்னதான் ஹார்ட்வேர் இருந்தாலும் டிஸ்பிளேவோட ஸ்மூத்னஸ், அதோட நல்ல கலர்ஸ், அது எந்த அளவுக்கு டிவைஸ் பிரீமியம் அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளே தான் வந்து காமிச்சு கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்துல ப்ரோ வேரியன்ட்னு சொல்ற மாதிரி ஆப்பிள் இதை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னே பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமாவது அட்லீஸ்ட் 90Hz டிஸ்பிளேவை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அகைன் ஆப்பிளை பற்றி நம்மளுக்கே தெரியும், அந்த ஜம்ப் வந்து பெரிய லெவலில் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மேபி அது நெக்ஸ்ட் இயருக்கு சேவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 16 and 16 ப்ளஸ்லையும் 120 Hz வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதில் மேபி 90 Hz வந்து ஆப்பிள் பேக் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் தாங்க. நீங்கள் ஆல்ரெடி 120 Hz யூஸ் பண்ணனா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அண்ட் மற்றபடி ப்ரோ லெவலுக்கு ஈக்குவலண்டான அந்த பிரைட்னஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண மாடல்லேருந்து பார்க்கும்போது ரெகுலர் யூசேஜுக்கு 1000 nits அண்ட் நீங்கள் HDR கண்டென்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் ஒரு சிலது பிரைட் வீடியோ வரும் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அந்த விஷயம். அண்ட் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே 4K HDRல ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேமரா செட்டிங்ஸில் கரெக்டாக அதை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது பிரைட்டர் ஆகும். அது வந்து 1200 nitsல இருந்தது 14ல, இப்போ 1600 nitsங்கிற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அவுட்டோரில் பண்ணும்போது 2000 nits அப்படிங்கிறது தட் இஸ் கிரேட். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்து இந்த வெயிட் அப்படிங்கிறது இல்லைங்க. iPhone 14 to 15 பார்த்தீங்கன்னா 1 கிராம் தான் நம்மளுக்கு வெயிட் டிஃபரன்ஸ் வரும். அதுவே 14 பிளஸ் டு 15 பிளஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் சேம் 1 கிராம் டிஃபரன்ஸ் தான், சாரி 2 கிராம் டிஃபரன்ஸ் தான் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ப்ரோ வேரியன்ஸ் போறீங்க அப்படின்னா 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வெயிட்ல வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ 201 கிராம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்க 14 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 206 கிராம்ஸ் இருந்தது. அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 240 கிராம்ல இருந்து 187 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் மாடலோட ஐம் சோ சாரி, நான் ப்ரோ மாத்த மறந்துட்டேங்க. ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் ஓகே. ஸோ 187 அண்ட் 221 ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 14 ப்ரோ மேக்ஸ்ல இருந்து 15 ப்ரோ மேக்ஸுக்கு 19 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி வெயிட் ஒரு ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த 20 கிராம் வெயிட் வந்து நோட்டிசபிளாக இருக்கும். டைட்டானியம் பாடி அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரீமியம் ஃபீல் அந்த டிஃபரன்ஸை வந்து காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஹேண்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா சைட்லையும் சரி அந்த 48 மெகா பிக்சல் சென்சார் வந்ததுனால போத் ப்ரோ வேரியன்ஸ் அண்ட் நான் ப்ரோ வேரியன்ஸ் எல்லாத்துலேயுமே அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சேம் சார்ஜிங் ஸ்பீட் பேக்கப் வந்து இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 14 மாடல்ல இருந்து மற்ற எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு சேம் லெவல் ஆஃப் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்
சார்ஜிங் ஸ்பீட் வந்து ப்ரோ வேரியன்ட்ல 27 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க 20 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 50% சார்ஜ் இன் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறதையும் ஆப்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்க அப்கிரேட் பண்ணலாமா 14ல இருந்து 15க்குன்னு வர்தியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 14 to 15 கண்டிப்பா வேண்டாம். நீங்க டைனமிக் ஐலாண்ட் யூஎஸ்பிசிங்கிற ரீசன் இந்த வருஷம் நீங்க சொல்ல முடியாது. பிகாஸ் லாஸ்ட் இயர் மாடல் லேட்டஸ்ட் மாடல் தான் வச்சிருக்கீங்க. சூப்பரா உங்க போன் அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு சூப்பரா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்க போகுது. மேபி நெக்ஸ்ட் இயர் நீங்க அப்கிரேட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம். 14 and 14 பிளஸ் யூசருக்கு நான் சொல்ற விஷயம். அண்ட் ப்ரோ மாடல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதே மாதிரி தான். 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ்ல இருந்து 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வேண்டாம். உங்களோட அந்த அப்கிரேட் ஃபீல் வந்து என்னதான் டைட்டானியம் பாடி மற்ற யூஎஸ்பிசினாலும் நீங்க அதை பெருசா டிஃபரன்ஸை வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அன்லஸ் உங்களோட ஆக்சசரிஸ் வந்து யூஎஸ்பிசில அதிகமா இருக்குன்னா இது ஒரு குறையா ஃபீல் பண்றீங்க. பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, நான் எவ்ரி இயர் அப்கிரேட் பண்ணி லேட்டஸ்ட் டெக் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். மற்றபடி அப்கிரேட் பண்றது உறுதியா இருக்காது. யாரு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 மாடல் இருக்கிறவங்க 15 பிளஸ் ஆர் 15 ப்ரோ வேரியன்ஸ்க்கு வரலாம். நான் ப்ரீமியம் ஃபீலும் வேணும், எனக்கு பிகர் டிஸ்பிளே பிகர் பேட்டரி வேணுங்கும் போது பேஸ் 14ல இருக்கிறவங்க 15 பிளஸ் ஆர் 15 ப்ரோ ப்ரோ மேக்ஸ்ல எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பா அது ஒரு சூப்பரான அப்கிரேடா இருக்கும். 14 பிளஸ் வச்சிருக்கிறவங்க 15 பிளஸ்க்கு வரது ரீசனபிளா இருக்காது. அவங்க ப்ரோ வேரியன்ஸ்க்கு கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா ரீசனபிளா இருக்கும். மற்றபடி ப்ரோ வேரியன்ட்ல இருக்கிற 14 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸ்க்கு எந்த விதத்திலும் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. உங்களுக்கு அப்கிரேட பெருசா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படிங்கறத சொல்றேன். பட் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கண்டிப்பா சில சர்ப்ரைஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்லயும் மற்ற சில ஃபீச்சர்ஸ்லயும் வந்து ஆப்பிள் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதனால இந்த வருஷம் நீங்க பெரிய காம்ப்ரமைஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ப்ரோ வேரியன்ஸ்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸே பெருசா நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்களா, எந்த மாடல்ல இருந்து எந்த மாடல் பண்ண போறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது askrotairabinpro.com யூஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.